ஐஸ் நடப்பு நிகழ்வுகள் PM ராஹத் திட்டம் தேர்வு கண்ணோட்டத்துல இதுல என்ன முக்கியம்னு வேகமா பாத்துடலாம். இந்தியாவுல நடக்கிற சாலை விபத்து மரணங்களை குறைக்கிறதுக்கு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இது. அதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியா பணமில்லா சிகிச்சை கொடுக்கறது தான் இதோட முக்கிய நோக்கம். முதலாவது கோல்டன் அவர் சிகிச்சை, அதாவது விபத்து நடந்து முதல் 1 மணி நேரத்துல உயிரை காப்பாத்துறது. இதுக்காக ஒருத்தருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணமில்லா சிகிச்சை கொடுப்பாங்க. இது விபத்து நடந்த தேதியிலிருந்து 7 நாளைக்கு செல்லுபடியாகும். ரெண்டாவது, இது எப்படி டிஜிட்டலா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல 2 முக்கியமான அமைப்புகள் இருக்கு. ஒன்னு சாலை போக்குவரத்து அமைச்சகத்தோட EDAR, இன்னொன்னு தேசிய சுகாதார ஆணையத்தோட TMS. EDAR மூலமா விபத்து நடந்த தகவல் பதியப்படும். உடனே TMS மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் டிஜிட்டலா போயிடும். ரொம்ப சிம்பிள். கடைசியா இதுக்கான நிதி ஆதாரம். இதுக்கு மோட்டார் வெஹிக்கல் ஆக்சிடென்ட் ஃபண்ட்ல இருந்து பணம் தராங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இன்சூரன்ஸ் இருக்கிற வண்டிகளுக்கு மட்டும் இல்ல, ஹிட் அண்ட் ரன் கேசுகளுக்கும் பொருந்தும். மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு தான் இதையெல்லாம் கண்காணிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, PM ராஹத் திட்டம் கோல்டன் அவர்ல சிகிச்சையை உறுதி செஞ்சு சாலை விபத்து மரணங்களை குறைக்க கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான டிஜிட்டல் முயற்சி.